வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட முயன்ற சீமானை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இந்த கைது சரியா தப்பா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச இருக்கோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சீமானோட கைது சரியா தப்பா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த நாம் தமிழர் கட்சி பொறுக்கி பசங்க இந்த பாலியல் பொறுக்கிகளுக்கு போராடுவதற்கு எந்த அருகதையுமே கிடையாது. ஒரு நாளைக்கு முன்னாடி 29ஆம் தேதி ஒரு சம்பவம் சென்னையே உலுக்கிய சம்பவம். ஊடகங்கள் அதை மிகப்பெரிய அளவில் விவாதிக்கவே இல்லை. 40 பெண்களுக்கு கிண்டியில் ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செய்யற பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. பாலியல் ரீதியாக அவர்கள் சுரண்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை டார்ச்சர் பண்ணி இருக்கிறான் ஒரு காம கொடூரன். சக்திவேல்னு அவனோட பேரு. அவனுக்கு வயசு 42. அவன் யாரு அப்படின்னா, அவனுடைய பின்னணியை ஆராய்ந்து பார்த்தால் கிண்டியில ஒரு ஐடி கம்பெனியை நடத்துறான். அந்த ஐடி கம்பெனியினுடைய தலைமை செயல் அதிகாரியா அவன் செயல்படுறான். அவன் நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங்கோட மாநில செயலாளர். ஐடி விங்கோட மாநில செயலாளர் 40க்கும் மேற்பட்ட பெண்களை, தங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்யற பெண்களையே அவங்களுக்கு குடும்ப கஷ்டம்னா பணம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் படுக்கையை பகிர்ந்து கொள்றது, கூப்பிடுறது, வேலைக்கு சேர்றப்பயே சர்டிபிகேட்டை ஒரிஜினல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது, வாங்கி வச்சுக்கிட்டு பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ண மறுக்கிறாங்க, இல்ல வேலையை விட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா மிரட்டுறது. ஏன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் இந்த அயோக்கியன்ட்ட மாட்டி இருக்குது இல்ல, இப்ப அதை விட்டுட்டு போயிட்டா அவங்களால வேற இடத்துக்கு வேலைக்கு சேர முடியாது. இப்படி பல்வேறு அச்சுறுத்தல்கள். ஒரு ஆபீஸ்க்குள்ளேயே ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாயி கிட்ட பேச முடியாதான். அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு திட்டமிட்டு ஒரு ஆர்கனைஸ்டா இந்த வேலையை அந்த கிரிமினல் செஞ்சிருக்கிறான். அதுல ரொம்ப மனம் நொந்து அந்த திருமணமான பெண்கள், திருமணம் ஆகாத அந்த பெண்கள் நக்கீரன்ல நேரடியாகவே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன எப்படியெல்லாம் நாங்க கொடுமையை சந்திச்சோம், வா இங்க ரூம் போடலாம், அங்க ரூம் போடலாம், உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லையா அப்படின்னு. இதை விட உச்சகட்டமா அந்த பாலியல் பொறுக்கி என்ன பண்ணிருக்கிறானா, நீங்க என் கூட மட்டும் படுக்கையை பகிர்ந்துகிட்டா போதாது, எங்க கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் உங்களுடைய படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வற்புறுத்தி இருக்கிறான். நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாராளமா பணம் கிடைக்கும், நீங்க லைஃப் முழுக்க சம்பாதிக்க தேவையில்ல, ஃபுல் செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி இருக்கின்றான். பாலியல் ரீதியா சுரண்டி இருக்கிறான். அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகாரிலேயே, அந்த பேட்டியிலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியும் இந்த காம கொடூரனும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கே இயங்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சி அதுக்காக ஒரு விங் மாதிரி, ஐடி விங் மாதிரி எங்கள் ஆஃபீஸில் ஃபுல் ஒர்க்குமே அவங்களுக்காக தான் போயிட்டு இருக்குது. இவர் அந்த கட்சியில் இருக்காரா? அவங்க இருக்காங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கட்சியிலேயே நிறைய பேருக்கு பொண்ணுங்க தேவைப்படுது, அங்கேயும் ஒன்று நான் அனுப்புகிறேன், இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, அவங்க இதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க, அவங்க பிளேஸில் உன்னை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. 3 பேர் புகார் கொடுத்து அந்த அயோக்கியனை, அந்த பாலியல் பொறுக்கியை கைது செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 40க்கும் மேற்பட்ட பெண்கள் இதுல பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அவனோட செல்போன்ல இந்த பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டுவது, லேப்டாப்ல அது மாதிரியான வீடியோக்களை பதிவு செஞ்சு வச்சிருந்திருக்கிறான். இப்படி ஒட்டுமொத்தமாக 40 பேரை சூறையாடி இருக்கிறான் இந்த அயோக்கிய திருட்டு நாய். அந்த நாயை இதுவரைக்கும் இவனுங்க கட்சியை விட்டு நீக்கல. சைமனுக்கு இப்படி போராடுவதற்கு எந்த அருகதையாவது இருக்குதா? அவன் ஏதோ சாதாரண தொண்டர் கிடையாது, அவன் மாநில செயலாளர், ஒரு மாநில நிர்வாகி. இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சிருக்கிறான். இது வரைக்கும் இந்த புறம்போக்கு சீமானோ இல்ல மற்ற இந்த கட்சியில் உள்ள எந்த யோக்கியனோ வாய் திறந்து இவனை கட்சியை விட்டு நீக்கணும், இல்ல நீக்கிறோம் அப்படின்னு சீமான்கிட்ட பேசினானுங்களா? அப்படி ஏதாவது அறிவிப்பு இப்ப வரைக்கும் பொது வெளியில வந்திருக்குதா? அப்ப இவர்களுக்கு நீதி கேட்டு போராடுறது முக்கியம் இல்ல. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். எங்க கட்சியும் உயிரோடு இருக்குது. இந்த பிரச்சனை நடந்து 1 வாரம் ஆகுது. இந்த குடிகார நாயி இன்னைக்குதான் போதை தெளிஞ்சிருக்குது, இன்னைக்கு போராட்டம்னு கிளம்பி வந்திருக்கிறான். இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் கட்சி தொடங்கின பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள்லாம் விஜய் கட்சியை நோக்கி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கிறாங்க. கட்சி காலியாகிறது, கூடாரம் காலியாகி விட்டது அப்படின்றது தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் போன மாசத்துல தொடர்ச்சியா கட்சியை விட்டு விலகிறேன்னு வந்துட்டு இருந்தாங்க. அது எல்லாருமே பார்த்திருப்போம். அப்ப தன்னுடைய கட்சியில் ஆட்கள் இருக்கிறார்கள், நாங்க ஒரு பெரிய கட்சி அப்படின்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை சீமான் நடத்தினான். இன்றைக்கு சென்னையிலிருந்து கலந்து கொண்டவர்கள் மிக மிக சொற்பமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்து சீமான் திரட்டி இருக்கிறான். திரட்டினதுல மொத்தமாவே இவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சியில்
இன்றைக்கு சென்னைக்கு வந்தவர்கள். அவ்வளவுதான் இன்றைக்கு நடத்திய சீமானினுடைய போராட்டத்தின் யோகிதை. நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு காலையில சைமன் கார்ல உட்காந்துக்கிட்டே பேட்டி கொடுக்குறான். இதை சொல்றதுக்கு ஏதாவது யோகிதை இருக்குதா? என்ன நடவடிக்கை எடுக்கல? நீ ஏதாவது பேப்பர் பாக்குறியா, இல்ல இந்த 7 நாளா குடிச்சு மட்டையா இருந்திருக்கியா? நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. உடனடியா அந்த வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான். அவனை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து ட்ரையல் நடக்க போகுது. புலன் விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. காவல்துறை கமிஷனர் இது தொடர்பா ஒரு நீண்ட விரிவான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவன் வந்து நடவடிக்கையே எடுக்கல அப்படின்னு கூச்சமே இல்லாம பேசுறான். கமிஷனர் சொன்னார் இல்லைங்களா, ஏரோப்ளைன் மோட்ல வந்து போட்டிருந்திருக்கிறான் செல்ல அந்த பொண்ணை வந்து அச்சுறுத்தும் பொழுது அப்படின்னு. அதை வந்து சீமான்ட்ட வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்குறாங்க. சீமானு அவன் என்ன ஃப்ளைட்ல இருந்தானா ஏரோப்ளைன் மோட்ல போடுறதுக்கு அப்படின்னு. இவன் எந்த அளவு தற்கொலை முண்டான்னு யோசிச்சு பாருங்க. இந்த முண்டத்துக்கு எதுவுமே தெரியல. ஆனா வெளியே வந்து நீ பாதுகாப்பு கொடுத்தியா, நீ பாதுகாப்பு கொடுத்தியா. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களில் 2 கட்சியில இருந்தா மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஒன்னு பாஜக, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. பாஜகவுல கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களையும் பாலியல் வன்கொடுமை செய்வானுங்க, வெளியில் இருக்கின்ற பெண்களையும் பாலியல் வன்கொடுமை செய்வானுங்க. நாம் தமிழர் கட்சி அப்படித்தான், கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களையும் பாலியல் வன்கொடுமை செய்வானுங்க. உதாரணத்துக்கு இடுமானம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம். கட்சிக்கு வெளியே இருக்கிற பெண்களையும் பாலியல் வன்கொடுமை செய்வாங்க. அதற்கு சீமான் வந்து மிகச்சிறந்த உதாரணம். இந்த பாலியல் பொறிக்கைகள்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு போராட்டம் நடத்துறானுங்க. சீமானு அவன் கட்சியில இருக்கிற பெண்களை எப்படிங்க நடத்தினான்? எத்தனை ஆடியோ வெளில வந்துச்சு சாட்டை துரைமுருகன் செல்போன்ல இருந்து. சுற்றுச்சூழல் பாசறைன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில பெண்ணிலான்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து எவ்வளவு ஆபாசமா இவளுங்க வந்து 1000 ஆண் நண்பர்களோட பழகுவாளுங்க, ஊரை சுத்துவாளுங்க, போவாளுங்க. இவளுங்க வந்து பெண்ணியன்னு பேசுறாளுங்க அப்படின்னு எவ்வளவு கேவலமா பேசினாரா இல்லையா? அந்த ஆடியோ வந்துச்சா இல்லையா? அடுத்து காளியம்மால எவ்வளவு தரக்குறைவா மசுறு பிசுறு உசுறு அப்படின்னு எவ்வளவு கேவலமா வந்து பேசினாரு. இது வெளில வந்துச்சா இல்லையா? இதே சீமான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடக்கும் பொழுது எத்தனை போராட்டங்களை நடத்தினார்? ஒண்ணுமே கிடையாது. அறிக்கை விடுறது, பேருக்கு வந்து சீன் போட்டது, இவ்வளவுதான் நடந்துச்சே ஒழிய வேற எதுவுமே செய்யல. இப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் அந்த வீடியோக்கள் வந்து வெளில வருது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பா அண்ணா எங்களை வந்து விட்டுருங்கன்னா, பெல்ட்டால அடிக்காதீங்கன்னா அப்படின்னு அந்த கதறல் சத்தத்தோடு ஆடியோக்கள் வீடியோக்கள் வந்து வெளியாகுது. வெளியாகியும் அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்து மறுநாள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க, அவர்கள் வந்து மிரட்டப்படுறாங்க. அதற்கு அடுத்து மறுநாள் வந்து திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இறங்கி அந்த போராட்டத்தை வந்து அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நடத்தினாரு. அதற்கு பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அதற்கு பிறகுதான் அதுவும் கீழ்நிலையில் இருக்கின்ற அதிமுக குற்றவாளிகள் தான், கீழ்நிலையில் இருக்கிறவங்க தான் கைது செய்யப்படுறாங்க. மேல அதிமுகவினுடைய அன்றைக்கு முன் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடைய மகன்கள் வரைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அன்றைக்கு நக்கீரன் பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்தி பேசினாங்க. ஆனால் அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னா மாணவர் அணியில கீழே வந்து துணை அமைப்பாளர்களாக இருப்பவர்கள், இப்படி கீழ்நிலையில் இருப்பவர்கள், அருளானந்தம், பார் நாகராஜன், திருநாவுக்கரசு அப்படின்னு ரொம்ப கீழ்நிலையில் பதவி பொறுப்பில் இருந்தவர்கள் மட்டும்தான் அதிமுக அரசு கைது செய்தது. கடுமையான போராட்டத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மாணவிகளை புகார் கொடுக்க விடாமல் அச்சுறுத்தினார்கள். புகார் கொடுத்தவங்களோட டீடைல்ஸை வந்து அரசாணையிலே வெளியிட்டாங்க. இப்படியெல்லாம் கேவலமாக அதிமுக அரசு நடந்த பொழுது சீமான் வந்து என்ன பண்ணாரு? சித்தப்பா ஆட்சி சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. யாரோட? ஜெயலலிதாவோட எங்க சித்தப்பா ஆட்சி சிறப்பா இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுத்தவர் தான் இந்த அயோக்கியன் சீமான். இவனுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன் அப்ப அந்த மாதிரி பேட்டி கொடுத்தான்? அன்றைக்கு விஜயலட்சுமி புகாரை வந்து கையில் எடுக்காமல், காவல்துறை வந்து அதை விசாரிக்காமல் கிடப்பில் போட்டு இருந்தது. அதனால அந்த ஆட்சியை வந்து கொண்டாடினான். இந்த ஆட்சியை வந்து ஏன் எதிர்க்கிறான் அப்படின்னா, ஏற்கனவே புகார் கொடுத்த உடனே விசாரணை அது இதுன்னு தீவிரமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கினாங்க. அதனாலதான் அந்த புகார் அப்படியே இருக்குது. அந்த விவகாரத்திலே பாருங்களேன், இவன் சீமான் மட்டும் இல்லைங்க, இவங்க ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு பாலியல் வக்கரம் நிறைந்த குடும்பம். சீமான விஜயலட்சுமி புகார் தொடர்பா விசாரிப்பதற்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வர சொல்றாங்க. சீமான் அன்னைக்கு என்ன பண்ணாரு? வாய்ஸ் நோட்டு போட்டாரு. அன்பிற்கினிய தாய் தமிழ் உறவுகளே,
என்னை பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்க, நீங்கெல்லாம் திரளாக திரண்டு வந்து என்னை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாரா இல்லையா? இதை நம்மளே வந்து இதை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். அப்படி கூப்பிட்டு அங்க வந்து ஒரு கூட்டம் சேர்த்து அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே உள்ள சம்மன் பண்ணதுக்கு ஆஜராகி வெளில வந்து பொண்டாட்டியும் இவரும் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்குறப்ப உங்க மனைவி வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா கயல்விழி, அவர் மலை மாதிரி இருக்கிறாரு, எங்களுக்கு என்ன கவலை, அதனால நாங்க தைரியமா இருக்கிறோம்னு அவங்க பேட்டி தர்றாங்க. பக்கத்துல சைமன் இருந்துகிட்டு அவங்க ஒரே ஒரு இடத்துல தான் கோச்சுக்கிட்டாங்க என்கிட்ட. என்ன அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. என் குறவலைய பிடிச்சி நம்ம வீட்டு கொள்ளையில எவ்வளவு பொண்ணுங்க இருக்கிறாங்க, அவளை விட்டா உனக்கு பழகிறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டுச்சு அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். மொண்டாட்டியும் பக்கத்துல கயல்விழி அதையும் சிரிச்சுக்கிட்டே வந்து அதை ரசித்து கொண்டு இருந்தார்கள். தம்பிகள் கைதட்டி கொண்டாடினார்கள். இது வந்து ஒரு குடும்பம். இந்த குடும்பம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு பாலியல் வக்கரம் நிறைந்த குடும்பம். இந்த குடும்பம், இந்த கட்சிக்காரனுங்க தான் இன்றைக்கு இந்த மாணவிக்கு நீதி கேட்டு வர்றானுங்களாம். எதுக்கு திரும்ப திரும்ப யார் எந்த சார் யார் எந்த சார்? அதான் கமிஷனர் விளக்கம் கொடுத்துட்டாரு, உனக்கு வேற என்ன இதுல தெரியணும்? இப்ப இதுலயே நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த சக்திவேல் தகவல் தொழில்நுட்ப பாசறை ஐடி விங் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல, நாம் தமிழர் கட்சிக்காரன். எங்க கட்சிக்காரங்களுக்கும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களாம் யார்? அவர்கள் எல்லாம் சீமானா, இடுமானம் கார்த்தியா, சாட்டையா, யாருன்றத காவல்துறை வந்து விசாரிக்கணும். கட்சியில மற்றவர்களோடும் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை வந்து இந்த சக்திவேல் செஞ்சிருக்கிறான்னா, அப்ப நாம் தமிழர் கட்சியில் யார் யாரெல்லாம் இந்த கம்பெனியில் வேலை செய்கின்ற பெண்களிடம் அத்துமீறி இருக்கிறார்கள், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் காவல்துறை வந்து விசாரிக்கணும். இந்த ஆடியோ வீடியோக்களை எடுத்து வைத்து அந்த பெண்களை வந்து மிரட்டுற வேலையில செஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் சக்திவேல் மட்டும்தானா இல்ல மற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்றதையும் விசாரிக்கணும். இப்போ உண்மை இப்படி இருக்கிறப்ப யார் எந்த சார் யார் எந்த சார்னா, உன் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு ஐடி கம்பெனி நடத்தி அந்த ஐடி கம்பெனியில் இருக்கிற பெண்களை சூறையாடிட்டு நீ காவல்துறை விளக்கம் கொடுத்த வேண்டி யார் எந்த சாரு யார் எந்த சாருன்னா, அவன் பாருங்களேன் தீர்வா இதுக்கு என்னன்னா, முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்து சாப்பிட்டா கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, தப்பு நடந்துருச்சு, இனிமேட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லணுமா? இது அசிங்கமா இல்ல? தப்பு நடந்திருக்குது, உடனடியா நடவடிக்கை எடுக்கிறேன், அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறேன், வேற எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வந்து புகார் கொடுங்க அப்படின்றதான் அரசு தரப்பில் அமைச்சர் வந்து அதான் சொல்லிருக்கிறாரு, காவல்துறை ஆணையர் வந்து அதான் சொல்லிருக்கிறாரு. இதுக்கு மேல வேற எப்படி சொல்லணும்? அப்ப இவ வந்து வேற ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு வாரமா சரக்கு அடிச்சு போதையில இருந்திருக்கிறான், இன்னைக்குதான் போதை தெளிஞ்சிருக்குது, நானும் ஒரு கட்சி நடத்துறேன் அப்படின்றதுக்காக கிளம்பி வந்திருக்கிறான். இதுல பாருங்களேன் எல்லாமே ஒரே லைனு. அண்ணாமலை இந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பிரச்சனையை திசை திருப்பிட்டான். உண்மையில் பல்கலைக்கழகங்கள் எப்படி இருக்கிறது, அதுல மாணவர்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது, இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் போடாம இருக்கின்ற ஆளுநர் வந்து எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஒரு மாணவர் நோக்குல இருந்து அதை எல்லாத்தையும் அணுகி இருக்கணும். ஆனா அதை எப்படி இவங்க எல்லாரும் மாத்திட்டாங்க அப்படின்னா, யார் அந்த சார்ன்றது, அப்புறம் வந்து சாட்டையில வந்து அடிச்சுக்கிறது, அப்புறம் இன்னைக்கு சீமான் வந்து ஒன்னா கூடி போராட்டன்ற பேர்ல மண்டபத்துல போய் உட்காந்துக்கிட்டு அங்க கும்மி அடிச்சுக்கிட்டு மகனே சபதம் வெல்லும் வரைக்கும் சாயாதுன்னு பாட்டு பாடிக்கிட்டு இப்படி கூடி கும்மாளம் அடிக்கின்ற விதமாக மெயின் பிரச்சனையில இருந்து மொத்தமா திசை திருப்பிட்டானுங்க. உண்மையில் கல்வி நிலையங்களில் மாணவிகள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன அப்படின்னு இருக்க வேண்டிய விவாதம் இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, முற்று முழுதாக அது அரசியலாக்கப்பட்டிருக்குது. அதுவும் கோமாளித்தனமான அரசியலா மாற்றப்பட்டிருக்குது. சாட்டையடி போராட்டம் இது வந்து எவ்வளவு டிவியேஷன். இன்னைக்கு அடுத்து வந்து அவரு நடைபயண பேரணி வர போறாரு, அடுத்து ஆறுபடை வீடுல போய் புகார் கொடுக்க போறாரு, அடுத்து தீ மிதிக்கிறது, அழகு குத்துறது, நெஞ்சிலே குத்திக்கிட்டாருன்னா பரவாயில்ல, வாயில குத்துறதுக்கு பதிலா. இப்ப இப்படி இந்த விஷயத்த பாருங்களேன், எப்படி டிவியேட் பண்ணி இதை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டானுங்க. உண்மையில் அரசு அந்த பிரச்சனைகளை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முன்னோக்கி போனா இவனுங்க எல்லாம் டிவியேட் பண்றாங்க. இன்னைக்கு சீமான் வந்து சொல்றான், ஆடையற்ற உடலோட வீடியோ எடுத்திருக்கிறீங்க,
அப்படின்றான். இவனுக்கு எப்படி தெரியும் ஆடையற்ற உடலோட வீடியோ எடுத்தாங்கன்னு? இதெல்லாம் வந்து அந்த பெண்ணினுடைய மாண்பை சிதைக்கின்ற வேலையா இல்லையா? அண்ணாமலை இதை விட மோசமா ஒன்ன சொன்னான். அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற டீட்டெயில்லாம் வெளில சொன்னான். இவனும் அதே மாதிரி பேசுறான். நீங்க எல்லாம் நீதி கேட்க வந்தீங்களா இல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வந்தீங்களான்றது இருக்குது இல்ல. இவங்க பண்றது போஸ்ட்மார்ட்டம் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்காக நீதி கேட்டு வந்திருக்கிறாங்களா? இந்த வழக்கோட எஃப்ஐஆர் வந்து வெளில கசிஞ்சது அப்படின்றத விமர்சனம் இருந்தது. அதுக்கு வந்து தேசிய தகவல் மையம் வந்து அது தொழில்நுட்ப கோளாறு தான் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை சீமான் கிட்ட முன் வச்ச போதும் அதை அவர் எடுத்துக்கல. அது எப்படி எவ்வளோ எஃப்ஐஆர் ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் எப்படி லீக் ஆகும்? என்ஐசி சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? அப்போ சிபிஐ சொன்னா நம்பிடுவீங்களா? இவங்க ஸ்டாண்டர்ட்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குதா? இல்லைங்க, எளிமையான ஒரு லாஜிக் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் எப்படி செயல்படுகிறது? அதாவது அநீதியாக எல்லா மாநில அரசுகள்கிட்டையும் ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் செயல்படுது. அப்ப குற்றமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, அதுல எந்த பேஸுமே இல்லை அப்படின்ற போதுதான் அந்த நிறுவனங்கள் உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு மைக்கேல்பட்டி மாணவி விவகாரத்துல எவ்வளவோ நோண்டி பார்த்தாங்க. தேசிய குழந்தைகள் நல ஆணையம் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் குஷ்பு, நமிதா, விஜயசாந்தி இவங்கெல்லாம் போய் அங்க ஆய்வு செய்யறேன்னு போனாங்க. எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க. அதுல அப்படி ஒரு முகாந்திரமே இல்லை. கடைசியா சிபிஐ இதுல மனமாற்றத்திற்கான ஆங்கிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்றிய அரசு நிறுவனம் தோண்டி துருவி பாக்குறாங்க, ஏதாவது கிடைச்சா அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலான்னு. எதுவுமே இல்லாதப்ப அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல என்ன கதையா கட்ட முடியும்? இது ஒண்ணு. இன்னொன்னு, என்னையே இவர்களை வந்து கூப்பிட்டு விசாரிச்சுதான் இல்லையா? இவங்கள ஒரே நாள்ல விட்டுருச்சு. இந்த சீமான் என்ன சொன்னாரு, என்னையே கூட எங்களை வந்து விட்டுருச்சு, நாங்க தவறு செஞ்சிருந்தா என்னைய வந்து எங்களை பிடிச்சி வச்சிருக்கோம்ல. சாட்டை சொன்னா, இடுமானம் கார்த்தி சொன்னா, சைமன் சொன்னா. அப்ப என்னைய எப்படி யோக்கியமான அமைப்பாயிரும் உங்களை விட்டுருச்சு அப்படின்றதுனால? அப்ப உங்களுக்கும் பாஜகவுக்கும் கள்ள கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? இல்ல ஒட்டுமொத்தமாவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சைமனுக்கோ, எடப்பாடிக்கோ, விஜய்க்கோ, இல்ல அண்ணாமலைக்கோ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணை மேலும் மேலும் வந்து டீஃபேம் பண்ணும், மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கணும், அதுல இருந்து தங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. விஜயும் பாருங்களேன், பிரச்சனை நடந்து குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணனாகவும் இருப்பேன், அரணாகவும் இருப்பேன், வெங்காயமாகவும் இருப்பேன் அப்படின்னு வந்து கடிதத்தை போடுறாப்புல. உன்னை யார் முதல்ல கேட்டா? இவங்க எல்லாருமே திடீர்னு தூங்கி எந்திரிச்சு எங்க கட்சி உயிரோட இருக்குதுன்னு எடப்பாடி காட்டுறாரு, எங்க கட்சியில நாங்களும் உயிரோட இருக்கிறோம்னு சீமான் காட்டுறாரு, பனையூர்ல இருந்து பாருங்க நான் இங்க வரைக்கும் வர்றேன் அப்படின்னு வந்து விஜய் காட்டுறாரு. இதை தாண்டி இவர்களுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர்கள் அமைப்புகள், மாதர் சங்கங்கள் இதுல நேர்மையா போராடுறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் தான் நியாயமானது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.